Welcome to Ask Education channel. In the video la நம்ம 11th standard computer technology English medium book la irukka chapter 7 inserting tables objects and printing document in word processor. So இதுல வந்து நம்ம question answers எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். So இதுல இந்த part 2 வீடியோல நம்ம detailed answers எல்லாமே வந்து பார்க்க போறோம். So already part 1 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் இந்த வீடியோவை பாருங்க. Part 4 la first question வந்து write the steps to create auto text for a word. So வந்து ஒரு auto text வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து it allows the user to assign text, tables, graphics and other items to a key or key combination. அதாவது நம்ம டாக்குமெண்ட்ல சில டெக்ஸ்ட் இல்ல டேபிள்ஸ் வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவை அந்த டெக்ஸ்ட் இல்ல டேபிள் வந்து கிரியேட் பண்றதுக்கு பதிலாக அந்த டெக்ஸ்ட் இல்ல டேபிள் ஆர் சம் அதர் கிராஃபிக்ஸ்க்கு நம்ம ஒரு கீ இல்ல கீ காம்பினேஷன் வந்து அசைன் பண்ணி வச்சிடலாம். ஸோ எப்பெல்லாம் வந்து அந்த டெக்ஸ்ட் இல்ல டேபிள் வந்து நம்ம நம்மளோட டாக்குமெண்ட்ல வேணுமோ அப்பெல்லாம் அந்த கீ காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஈஸியா இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ்நாடு அப்படின்ற வேர்டு நம்ம வந்து டைப் பண்ணணும். இந்த ஃப்ரேஸ் டைப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 9 கீஸ் TAMILNADU அப்படின்னு 9 கீஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு தடவையும் வந்து தமிழ்நாடு டைப் பண்ணுறதுக்கு 9 கீஸ் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரேஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட்கட் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா TN அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கீ ரெடி பண்ணிட்டு அதை வந்து F3யோட அசைன் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம எங்கெல்லாம் தமிழ்நாடு வேணுமோ அப்பெல்லாம் வந்து TN அப்படின்னு டைப் பண்ணிட்டு F3 ப்ரெஸ் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படின்றது இன்சர்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிப்லாம் கூட வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆட்டோ டெக்ஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட்டோ டெக்ஸ்ட்டாக மாற்றுறோமோ அதை டைப் பண்ணி அதை செலக்ட் பண்ணணும். ஸோ தட் இட் இஸ் ஹைலைட்டட். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதை பண்ணாமல் நம்ம வந்து அதை ஆட்டோ டெக்ஸ்ட்டாக மாற்ற முடியாது, சரிங்களா? ஸோ செலக்ட் த டெக்ஸ்ட் ஃபார் விச் ஷார்ட்கட் இஸ் டு பி கிரியேட்டட் ஸோ தட் இட் இஸ் ஹைலைட்டட். ஸோ டைப் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிடணும். அதன் பிறகு தான் வந்து எடிட் மெனுல போயிட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கமாண்டை வந்து கிளிக் பண்ணணும். ஆர் Ctrl+F3 நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆட்டோ டெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ டெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ். இதுல அந்த நேம் அப்படின்றதுல இந்த இடத்துல வந்து நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் வந்து தானாவே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம எந்த டெக்ஸ்ட் ஆட்டோ டெக்ஸ்ட்டாக மாற்றணுமோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னா அந்த தமிழ்நாடு அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கும். அண்ட் தானாவே வந்து அதற்கான ஒரு ஷார்ட்கட் கீ வந்து அசைன் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் T அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் கீ வந்து இந்த ரைட்டரே வந்து அசைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட் கீ வேணும்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஷார்ட்கட் கீ நமக்கு எந்த கீ வேணுமோ TN வேணும் TN அப்படின்றத நம்ம மாற்றி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உங்க புக்ல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. இந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் தி ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கு, இது தப்பு, சரிங்களா? இந்த ஷார்ட்கட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து டைப் பண்ணணும். இந்த ரைட்டர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1 லெட்டர் ஷார்ட்கட் வந்து அசைன் பண்ணும். அது அந்த 1 லெட்டர் ஷார்ட்கட் வேண்டாம், வேற ஷார்ட்கட் வேணும்ன்ற பட்சத்துல நம்ம வந்து அந்த ஷார்ட்கட்டை வந்து டைப் பண்ணுவோம். நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து எந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட்டோ டெக்ஸ்டா மாத்துறோமோ அந்த டெக்ஸ்ட் தான் வந்து டைப் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த 3rd பாயிண்ட் வந்து தப்பா இருக்கு, அதை வந்து மாத்திக்கோங்க. So இந்த மாதிரி மாத்திக்கோங்க. இந்த name text box, the text for which the shortcut to be created is displayed. Okay ma'am. And then writer will automatically show one letter text shortcut in the shortcut text box. So இது மாதிரி கரெக்டான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடுன்றது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் அது ஷார்ட்கட் T அப்படின்றது 1 லெட்டர் ஷார்ட்கட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு வேணா TN அப்படின்ற ஷார்ட்கட்டை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றின பிறகு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. இந்த டவுன் ஆரோ நம்ம கிளிக் பண்ணும்போது அங்கே வந்து நியூ டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த தமிழ்நாடு அப்படின்றது ஆட்டோ டெக்ஸ்ட்டாக வந்து அசைன் ஆகும். அண்ட் அதோட ஷார்ட்கட் கீயும் வந்து அசைன் ஆகும். இந்த டிஸ்பிளே ரிமைண்டர் ஆஃப் நேம் அஸ் சஜஷன் வைல் டைப்பிங் அப்படின்றது பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி நிறைய ஆட்டோ டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ இந்த தமிழ்நாடு அப்படின்றதும் ஆட் ஆயிடும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ண பிறகு அந்த என்ட்ரி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் த என்ட்ரி இஸ் கிரியேட்டட் நமக்கு எந்த டாக்குமெண்ட்ல எந்த இடத்துல வேணுமோ அப்போ அந்த ஆட்டோ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ Ctrl+F3 அப்படின்ற அந்த
அந்த ஷார்ட்கட் கீ நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நம்ம தமிழ்நாடு வேணுமோ அந்த தமிழ்நாடு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஷார்ட்கட் ஞாபகம் இருக்குன்ற பட்சத்தில் we need to type the shortcut and press F3. ஸோ வெறும் F3 அந்த TN அப்படின்ற ஷார்ட்கட்டை டைப் பண்ணிட்டு F3 ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு அப்படின்றது இன்சர்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் given here. Next, how do you resize the position of a table அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டேபிள் வந்து நியூவாக கிரியேட் பண்ணும்போது அது வந்து அந்த பேஜோட என்டையர் வித்துக்கு தான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ தட் இஸ் பை டிஃபால்ட், சரிங்களா? ஸோ டிஃபால்ட்டாக ஒரு என்டையர் பேஜுக்கு அந்த அவ்வளோ பெரிய சைஸில் தான் அந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த டேபிளை நம்ம ரீசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா அந்த மவுஸை வந்து அந்த டேபிள் மேலே கொண்டு போகணும். ஸோ டேபிளோட எட்ஜில் வந்து கொண்டு போகும்போது அந்த மவுஸ் பாயிண்டர் வந்து இந்த மாதிரி டபுள் ஹெடட் ஏரோவாக வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி ஏரோவாக மாறின பிறகு நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம் அந்த பார்டரை. ஸோ அப்படி பார்டரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது ஒரு நியூ டிசையர்டு பொசிஷனில் வந்து அதை நம்ம எங்கே வேணாலும் வைக்கலாம். அந்த சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ரோ அண்ட் ஹைட் காலம் வித் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலான்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தது வந்து ஒரு டேபிளை டோட்டலாக அதை ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ ஒரு டேபிளில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ரோ மட்டும் அதோட ஹைட்டை மாற்றணும் அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்டரை அந்த ரோவோட ஹரிசாண்டல் பார்டர் மேலே வைக்கணும். அந்த மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் ஹரிசாண்டல் பார்டர் அந்த பார்டர் மேலே வைக்கும்போது இட் வில் டர்ன் இன்டு டபுள் ஹெடட் ஏரோ. ஸோ அப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரோவோட ஹைட் மட்டும் மாற்ற முடியும். அதே மாதிரி காலம் வித் ஒரு பர்டிகுலர் காலமோட வித்தை மட்டும் நம்ம ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்டரை அந்த பர்டிகுலர் காலத்தோட வெர்டிக்கல் பார்டர்ல கொண்டு போய் வைக்கும்போது இட் வில் டர்ன் இன்டு எ டபுள் ஹெடட் ஏரோ அந்த மவுஸ் பாயிண்டர், சரிங்களா? ஸோ அப்படி மாறின பிறகு நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது அது வந்து அதோட ஹைட்டை வந்து நம்மளால ரீசைஸ் பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மூவ் தி இன்சர்ஷன் பாயிண்டர் ஓவர் தி வெர்டிக்கல் பார் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து மவுஸ் பாயிண்டர் தான், இன்சர்ஷன் பாயிண்டர் கிடையாது. ஸோ இதையுமே வந்து மாற்றிக்கோங்க. மவுஸ் மூவ் பண்ணும்போது தான் அது டபுள் ஹெடட் ஏரோவோ அதோட பாயிண்டர் வந்து மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளிக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? ஓகே, நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங். ஒரு காலத்தோட வித்தை வந்து ரீசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலம் வித் என்னவா இருக்கணும் அப்படின்ற ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டேபிள் மெனுவில் போயிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது டேபிள் ஃபார்மட் டயலாக் பாக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி டேபிள் ஃபார்மட் டயலாக் பாக்ஸ், சரிங்களா? ஸோ இந்த டேபிள் ஃபார்மட் டயலாக் பாக்ஸில் இந்த காலம் அப்படின்ற டேப் இருக்கு இல்லையா, இந்த காலம்ஸ் டேபு கீழே காலம் வித் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஸ்பின் ஆரோஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு காலம் வித்தோட வந்து மாற்ற முடியும், அதோட வேல்யூஸை வந்து மாற்ற முடியும். ஸோ இப்போ டிஃபால்ட் என்ன வித்தில் இருக்கோ அந்த வித் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே ஸ்பின் ஆரோஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு காலத்தோடைய வித்தையும் வந்து ரீசைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றின பிறகு ஓகே பட்டன் கிளிக் பண்ணும். ஸோ ஓகே பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்க நியூ வேல்யூஸில் அந்த காலமானது ரீசைஸ் ஆகும், அதோட வித் ஆனது ரீசைஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஹவு டு யூ ஃபார்மட் பிக்சர்ஸ் அப்படின்றது தேர்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பிக்சரை வந்து ஃபார்மட் பண்ணால் we need to use the picture tool bar. ஸோ ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பிக்சர் டூல் பாரை வந்து கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணால் அந்த பிக்சர் மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பிக்சர் டூல் பார் ஆனது ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பிக்சர் டூல் பார் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் பிக்சரை வந்து க்ராப் பண்ணலாம், தென் அதோட ஹைட் வித் வந்து சேஞ்ச் பண்ணலாம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணலாம், தென் அதோட பேக்ரவுண்ட் கலர் அண்ட் அதர் ஃபார்மேட்டிங்கும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு பிக்சரை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் சைஸ் பண்ணுறதுக்கு, அதோட சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், we need to click and drag at the 4 corners. அந்த பிக்சரோட 4 கார்னர்ல நம்ம மவுஸ்ல கொண்டு போய் வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணி டிராக் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து ரீசைஸ் ஆயிடும். அண்ட் கிராப் டூல் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும், கிராப்னா வந்து அந்த பிக்சரை வந்து கட் பண்ணுறதுக்கு க்ராப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் இந்த க்ராப் டூல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ க்ராப் டூல் யூஸ் பண்ணும்போது அந்த க்ராப்பிங் ஹேண்டில்ஸ் வந்து அந்த பிக்சரில் 4 சைட்லையும் தெரியும். ஸோ அந்த க்ராப்பிங் ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் இமேஜை எவ்வளோ வேணுமோ அதை க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ராப் டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த க்ராப் டூல் மேலேயே தான் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அது டீசெலக்ட் ஆகிடும். தென் அடுத்தது வந்து டிஃபால்ட், இந்த ட்ராப் டவுன் ஆரோ இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிக்சர் தான் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணும்போது அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட், கிரே ஸ்கேல், வாட்டர் மார்க், அந்த மாதிரி அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிக்சர் வந்து கலர் பிக்சராக இருக்குது, அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த
drop down arrow click பண்ணி black and white அப்படின்னு சூஸ் பண்ணும்போது நம்ம பிக்சர் வந்து black and whiteல டிஸ்ப்ளே ஆகும். அடுத்த ஆப்ஷன்ஸ் இங்க பாருங்க flip horizontal, இது வந்து flip horizontal toolbar, இது flip vertical toolbar and இது வந்து இந்த transparency toolbar. ஸோ இது மூணுத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ flip horizontal பண்ணும்போது அந்த பிக்சர் வந்து ஹரிசாண்டலா flip ஆகும், ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி flip vertically ஐக்கன் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பிக்சர் ஆனது vertically வந்து rotate ஆகும். and transparency icon வந்து நம்ம transparency icon ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். so default 0% இருக்கும். so இந்த percentage வந்து நம்ம increase பண்ணும்போது அதோட clarity of the picture வந்து adjust பண்ண முடியும். so that is the use of transparency icon. And next question, write the steps to preview before printing and steps in printing a document கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிவ்யூ பார்க்கறது இட் இஸ் அ வெரி குட் ப்ராக்டிஸ். சரிங்களா? ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு பேஜ் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். அல்லது பேஜ் ப்ரிவ்யூ பட்டன் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே பண்ணும்போது பேஜ் ப்ரிவ்யூ டயலாக் இந்த டூல் பார் வந்து ஓப்பன் ஆகும் அண்ட் பேஜ் ப்ரிவ்யூவில் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பேஜ் வந்து கரெக்டாக இருக்கா, பார்டர்ஸ்லாம் சரியா இருக்கா, மார்ஜின் சரியா இருக்கா, ஹெடர் ஃபூட்டர்லாம் சரியா இருக்கா, அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேஜ் ப்ரிவ்யூவில் இந்த மல்டிபிள் பேஜஸ் ஐக்கன், இதுதான் வந்து மல்டிபிள் பேஜஸ் ஐக்கன். ஸோ இதை கிளிக் பண்ணி நமக்கு பேஜ் ப்ரிவ்யூ பார்க்கும்போது எத்தனை பேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நம்ம மாற்ற முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 7 பேஜ் இருக்கு நம்ம டாக்குமெண்ட்ல அப்படின்னா 3 பேஜா பார்க்கலாம் அப்படின்னா we need to select அந்த மல்டிபிள் பேஜஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி 3 பேஜஸ் செலக்ட் பண்ணி 3 பேஜஸா வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இந்த பேஜ் ப்ரிவ்யூ க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம இந்த க்ளோஸ் ப்ரிவ்யூ பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் ப்ரிவ்யூ ஆனது போயிடும். சரிங்களா? தென் ஆஃப்டர் ப்ரிவ்யூ பார்த்த பிறகு நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய் பிரிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+V கொடுக்கலாம், அல்லது பிரிண்ட் ஃபைல் ஐக்கன் இருக்கும், ஸோ அதையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இந்த மூணுத்தில் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த ஜென்ரல் டேப்ல தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் டேப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரிண்டர் நம்ம சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்கு, நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கோ அந்த சிஸ்டம் அந்த பிரிண்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். அதன் பிறகு ரேஞ்ச் அண்ட் காப்பீஸ் இருக்குல்ல, இது கீழே வந்து எந்த பேஜஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஸோ ஆல் பேஜஸ் செலக்ட் ஆகும்போது நம்ம டாக்குமெண்ட் இருக்கு இப்போ 7 பேஜஸ் அந்த எல்லா பேஜஸ்மே வந்து பிரிண்ட் ஆகும். இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th பேஜ் வரைக்கும் வேணும்னா அப்படின்றது நம்ம இங்கே 1-5 கொடுக்கலாம். இல்லை 3rd பேஜ் மட்டும் தான் வேணும்னா வெறும் 3 அப்படின்றது மட்டும் நம்ம கொடுக்கலாம். ஸோ எந்தெந்த பேஜஸ் வேணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அண்ட் அந்த பேஜஸ் எல்லாம் எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணும்ன்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டா ஒரு காப்பி நமக்கு கிடைக்கும் பிரிண்ட் எடுக்கும்போது. ஸோ இஃப் யூ வாண்ட் நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்பின் ஆரோ யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் கிவிங் த நம்பர் ஆஃப் காப்பீஸ் நம்ம இந்த பிரிண்ட் கமாண்ட் கொடுக்கும்போது நம்மளோட டாக்குமெண்ட் ஆனது பிரிண்ட் ஆயிடும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன் ஹியர். அதோட எக்ஸ்பிளனேஷன் அந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் த ஸ்டெப்ஸ் டு கம்ப்யூட் தி சம் for a set of data in a table by using formulae அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So we can use formulae in writer to perform spreadsheet like calculations easily. So நம்மளுடைய ஸ்ப்ரெட்ஷீட்ல எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம டேபிள்ல இருக்க அந்த ரைட்டர்ல நம்ம யூஸ் பண்ற டேபிள்லயுமே வந்து நம்மளால கம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த டேபிள்ல எந்த இடத்துல ஆன்சர் டிஸ்பிளே ஆகுமோ ஃபர்ஸ்ட் அந்த எம்டி செல்ல கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, கிளிக் இந்த எம்டி செல் வேர் யூ வாண்ட் அ கால்குலேஷன். ஸோ அதை முதல்ல வந்து கிளிக் பண்ணிடணும். அதன் பிறகு டேபிள் மெனுல போயிட்டு ஃபார்முலா அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம், கமாண்ட் செலக்ட் பண்ணலாம், அல்லது பிரஸ் F2 வந்து சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா டூல் பார் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா டூல் பார் யூஸ் பண்ணி இந்த யூசர் கேன் பெர்ஃபார்ம் எனி அரித்மெட்டிக் கால்குலேஷன். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவல் டு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு கால்குலேஷனுக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அந்த டேபிளில் இருக்க ஒரு செல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல் செல்லுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா காலம்ஸ் எல்லாம் ஏபிசி அப்படின்னு நேம் பண்ணியிருக்கும் அண்ட் ரோஸ்லாம் வந்து 1 2 3 அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செல் எப்பவுமே A1 B1 A2 அப்படின்ற A1 B1 C1 போகும். செகண்ட் ரோல இருக்க செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா A2 B2 C2 போகும். தேர்ட் ரோல இருக்க செல்ஸ்லாம் A3 B3 C3 அப்படின்னு போகும். ஸோ நமக்கு வந்து எந்த பர்டிகுலர் செல்ஸோட வேல்யூஸ் ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூஸை வந்து அந்த ஃபார்முலா ஈக்குவல் டு இருக்குல்லையே அது பக்கத்தில் நம்ம டைப் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ B2லயும் C2லயும் இருக்க டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த B2 C2வை நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ திஸ் ரெஃபர்ஸ் டு த டேட்டா இன்சைட் B2 செல் அண்ட் C2 செல். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு அந்த ஆன்சர் ஆனது எந்த எம்டி செல்ல நம்ம வந்து கிளிக் பண்ணுமோ அந்த எம்டி செல்ல தான் அந்த ஆன்சர் ஆனது டிஸ்பிளே ஆகும். சரிங்களா?
ஒன்ஸ் நமக்கு வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தேவையில்லை, மற்ற ஆப்ஷன்ஸ் வேணும், மற்ற ஃபார்முலாஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் அந்த ஃபார்முலா எல்லாமே வந்து டிஃபால்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் வேணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது B2:V4 அப்படின்றது அந்த ஈக்குவல் டு சைன் பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும். அதன் பிறகு நம்ம சம் அப்படின்றது நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ டோட்டல் வேணும்னா அந்த சம் கிளிக் பண்ணும்போது அந்த டோட்டல் வந்து கம்ப்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட், we have come to the end of this chapter. Thank you for watching this video.